ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி டம்ளர் கேக் செய்ய போகிறோம். வீட்டிலேயே ஓவன் இல்லாமல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 கப் ஜீனி, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுலில் வந்து 2 கப் வந்து கோதுமை மாவு சேர்த்துங்க. மைதா மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். அதுக்கப்புறம் பவுடர் பண்ண சுகரை சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 டம்ளர் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1.5 கிளாஸ் வந்து நான் பால் சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா வந்து பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். பால் வந்து தேவையான அளவு நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு சேர்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து முந்திரி பருப்பு வந்து ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அது போட்டதுக்கப்புறம் டம்ளரில் வந்து நல்லா எண்ணெயை வந்து நல்லா தடவி விட்டுட்டு டஸ்ட் பண்ணிக்கிங்க. கோதுமை வந்து இதுமாதிரி தூவி விட்டு நல்லா டஸ்ட் பண்ணிங்கன்னா ஒட்டாமல் வரும் டம்ளர் கேக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கலக்கி வச்ச பேட்டரை வந்து இது வந்து ஃபில் ஆகிற அளவு மட்டும் ஃபில் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு உப்பு கொட்டி வந்து ஒரு குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு தட்டு போட்டு நம்ம இது ஊற்றுன டம்ளர் வந்து அதில் வைங்க. 20 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ணிங்கன்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும்.